1990களில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு தான் சில்டனஃபில் சிட்ரேட் என்ற இந்த மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டது. 85-90களில் இதை வந்து நிறைய பேருக்கு கொடுத்து யாருக்கு வரும், உங்களை மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான், ஒரு 50, 45, 60 வயசுல இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாத்திரைகளை விநியோகிச்சு ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு, ட்ரையல் போயிட்டு இருக்கும். எடுத்த உடனே மார்க்கெட்டுக்கு யாரும் கொண்டு வந்துட முடியாது. அப்போ ரெண்டாவது ட்ரையல் முடிஞ்சிட்டு இந்த மாத்திரைகள் முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு ஹார்ட்டுக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஃபைசர் என்ற பல்நாட்டு நிறுவனம் மீத மாத்திரைகளை கேட்குறாங்க எல்லார்ட்டையும். ஆனால் யாரும் மாத்திரையை திருப்பி கொடுக்கல. யூஸ்வலாக எல்லாம் கொடுத்துருவாங்க, எல்லா ரிசர்ச்லையும் ரிசர்ச் முடிஞ்சோன்னா கொடுத்துருவாங்க. இதில் யாருமே கொடுக்கல. என்னன்னு அவங்க என்கொயரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து செக்ஸ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு, விரைப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, ஏற்கனவே ஹார்ட்டுக்கு நிறைய மாத்திரை இருக்கு. ஸோ ஃபைசர் என்ற பன்னாட்டு நிறுவனத்துக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி அவங்க இந்த மாத்திரையை அப்படியே வந்து ஹார்ட்டுக்கான மாத்திரையாக ரிசர்ச் மாற்றி அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு பெரிய நிறுவனமாக மாறிடுச்சு. அவ்வளோ லாபம் உலகம் முழுவதும். அப்போ இது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. இந்த மாத்திரைகள் சொல்லப்போனால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஆண்மை குறைவு வரும். ஆண்மை குறைவுன்றது ஹார்ட் அட்டாக்னுடைய ஒரு இண்டிகேஷன். நீங்கள் ஆண்மை குறைவு அப்பயே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு மருந்துகள் எடுத்துருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கை கூட தடுக்கலாம், அல்லது ஹார்ட் அட்டாக்கான சிகிச்சையும் சேர்த்து எடுத்துக்கலாம். உஷாராயிடணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் நிறுத்திடணும், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும், ஹார்ட்டுக்கான செக்அப் பண்ணிக்கிட்டு அதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கணும். எடுத்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதை தடுத்துடலாம். இந்த ஸ்டென்ட்டு, பைபாஸ் எல்லாத்தையுமே பெருமளவுக்கு தடுக்க முடியும். ஸோ ஹார்ட்டுக்கான மாத்திரைகள் அல்லது ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க தாராளமாக ஆண்மை குறைவுக்கான மருந்துகளை எடுத்துக்கலாம். எந்தவித பாதிப்பும் வராது. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள்.